Genesis 18:14, reminding about the conversation between God and Sarah. சாராளுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு பேச்சு சம்பாஷணை. In the book of Genesis chapter 18 verse 14 we read, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்வாறு படிக்கிறோம். Then the Lord said to Abraham, why did Sarah laugh and say, will I really have a child now that I am old? தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், சாராள் ஏன் சிரிக்கிறாள்? சிரித்து ஏன் இப்படி சொல்லுகிறாள்? எனக்கு வயதானது, எனக்கு பிள்ளை உண்மையாய் கிடைக்குமா, பிறக்குமா என்று ஏன் கேட்டாள்? 14வது வசனம், is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? I will return to you at the appointed time next year and Sarah will have a son. குறித்த காலத்திலே அடுத்த வருஷம் நான் வருவேன் உன்னிடத்திலே, அப்பொழுது சாராள் குழந்தையோடு இருப்பாள். ஆமென். Hallelujah. I just want to encourage you this morning. Is anything too hard for the Lord? Is anything too hard? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Hallelujah. Sarah has a reasonable, argument. சாராளுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு வயதாகிவிட்டது. When there is a possibility, I can believe. ஒரு சான்ஸ் இருக்குமானால், ஆப்ஷன் இருக்குமானால் நான் அதை நம்ப முடியும். My life, my body, I know. I have seen hundreds of women around me. Sarah, in her experience, she had seen. And beyond this particular age, women cannot conceive. இந்த குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கற்பம் தெரிக்க முடியாது. My womb, my uterus is dead. என்னுடைய கற்பப்பை, என்னுடைய யூட்ரஸ், என்னுடைய ஓவரிஸ், அது செத்து போயிட்டு, பலன் அற்று போயிட்டு. It's impossible. Is it possible? When the Lord told Abraham, you will have a son through Sarah. Verse 10. One of them said, I will surely return to you about this time next year and Sarah, your wife, will have a son. அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் உன்னிடத்துல வருவேன், அப்பொழுது சாரா உன்னுடைய மனைவிக்கு பிள்ளை பிறந்திருக்கும். இப்ப சாரா கதவுக்கு பின்னால இருந்து இந்த கதையை, இந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. Abraham and Sarah were already old. Immediately the Bible is stating the fact. அந்த இடத்துல தேவன் வசனத்திலே, அதாவது அந்த இடத்துல இருக்க நிகழ்ச்சியில இருக்கிற காரியத்தை அந்த இடத்துல அவங்க மறைக்கல எழுதுறாங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written? Verse 11. ஆபிரகாமும் சாராவும் அவர்கள் பிள்ளை பெறும் வயது தாண்டி மிகவும் வயதானவர்களாக இருக்கிறார்கள். And so Sarah had a reason to laugh. இது நிமித்தமாய் சாராளுக்கு சிரிப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை பரிகாசம் பண்ணி சிரிப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. So Sarah has a reason to criticize that statement and laugh, saying, look, I am old. We both are old. And Sarah laughed to herself and thought, after I am worn out and my Lord is old, will I now have this pleasure? I am worn out. நான் பழசாயாச்சு, நான் உதிர்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் பலகீனமாக இருக்கிறேன். ஆஃப்டர் ஐ எம் ஓன் அவுட், நான் வயதான பிறகு, நான் பலன் அற்ற பிறகு, என்னுடைய கணவனும் வயதாகி பலன் அற்ற பிறகு இது நடக்குமோ, இந்த நன்மை எனக்கு நடக்குமோ? The Lord wants to encourage you this month. Is it hard for the Lord? தேவனுக்கு இது கஷ்டமான காரியமா? தேவனுக்கு இது கூடாத காரியமா? Do you know God? Do you know the omnipotent, the omnipresent presence of God? தேவனுடைய சர்வ வல்லமை, சர்வ வியாபி இருக்கிற தேவன் உங்களுக்கு தெரியுமா? அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு 25 வருஷமாய் சாராளும் ஆபிரகாமும் நம்பினாங்க. இந்த சூழ்நிலையில செகண்ட் டைம் வரும்போது 24 வருஷம் ஆகி வரும்போது சொல்றாங்க, உனக்கு பிள்ளை கிடைக்கும், உனக்கு பிள்ளை நடக்கும், உன் மனைவி சாராள் மூலமாய் பிள்ளை கிடைக்கும். 25 years they have been believing. Now 24th year they are coming. The angel of God is saying again, next year when I come you will have a child. அடுத்த வருஷம் நான் வரும்போது உனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லும்போது
இது நம்பக்கூடியதா இருக்குதா? இவ்வளவு நாள் நம்ம நம்பி எதிர்பார்த்தோமே, இத்தனை வருஷம் நம்ம ட்ரை பண்ணோமே, இத்தனை வருஷம் நம்ம ஜெபம் பண்ணினோமே, இத்தனை வருஷம் நம்ம டாக்டர் எல்லாம் பார்த்தோம், தெரிந்த மருத்துவம் எல்லாம் பார்த்தோம், தெரிஞ்ச திறமையெல்லாம் ட்ரை பண்ணோமே. So many years we tried, so many doctors we tried, so many medicines we tried everything that we can to make this a success, to pass in this exam, to win this interview, to make money out of this business. Everything is gone. Every trial is futile. Every plan and strategy has failed. என்னுடைய திறமை எல்லாம் இழந்து, பணம் எல்லாம் இழந்து, இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும்படி, இந்த காரியத்தில் சக்சஸ் ஆகும்படி, இதிலிருந்து விடுதலை ஆகும்படி ஜெபித்தோம், உபவாசித்தோம், எவ்வளவோ முயற்சி பண்ணினோமே, இப்பொழுது இன்னும் என்ன செய்வதற்கு இருக்கு அப்படி என்று சொல்வது போல, தமிழ்ல சொல்ல கல்லுல நார் உரிக்கிறது போல, கல்லிலிருந்து நார் உரிக்க முடியுமா? அதை போல, ரைட்? எல்லாவற்றையும் பண்ணி எல்லாவற்றையும் ட்ரை பண்ணியாச்சு என்று when you come to the end of yourself, என்னால் முடியாது, எனக்கு எல்லாம் முடிஞ்சது, பணம் திறமை எல்லாமே போச்சு. when you come to the end of yourself, உங்களுடைய திறமையின் உங்களுடைய பலத்தின் அற்றத்திலே நீங்கள் வந்து நின்றாலும், I just feel God turning around and looking at you and saying, is there anything hard for me? நான் இதை உணர்கிறேன். கர்த்தர் திரும்பி உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything impossible with me? I want to challenge you and encourage you. Seek the Lord with this faith. May things change in your life. இந்த அனுபவத்தில், இந்த பக்குவத்திலே நீங்க தேவனை விசுவாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நான் உங்களோடு நிற்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சவால்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய நிந்தனை அவமானங்கள் மத்தியிலே நானும் உங்களோடு நின்று என் தேவனை இப்படி நான் விசுவாசிக்கிறேன், இப்படி ஒரு அற்புதத்தின் தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக உங்களோடு நின்று ஜெபித்து எதிர்பார்க்கிறேன். I stand with you in your troubles, in your shame, in your pain, in your questions, in your loneliness, in your brokenness. I stand with you and I say, this God, the omnipotent, all-powerful, miracle-working God, may that Lord stand with you. May the Lord be with you. May the power of God show forth in you. May the miracle-working power of God show forth in you. I stand with you. I pray for you. Hallelujah. Believe me, as the Lord has anointed me, I stand with you. I stand for you. I am praying for you. I will pray for you. நான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணின அனுபவத்தின்படி, தேவன் என்னை அழைத்து இந்த சபைக்கு ஊழியராக தூதனாக நிறுத்தின அனுபவத்தின்படி, இந்த சபையிலே என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக நானும் நின்று, I stand with your faith. I stand with your imagination, with your strength, and I say, is there anything too hard for my God? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இது தேவனுக்கு கஷ்டம் என்று சொல்வதற்கு ஏதாகிலும் உண்டோ? இது தேவனால் முடியாது என்று சொல்வதற்கு ஏதாகிலும் உண்டோ? We don't depend on doctors. Of course we go seeking help with the doctors, but we don't depend on them. நாம் டாக்டரை நம்பி இருக்கல, டாக்டர் இடத்துல உதவி செல்லுகிறோம், ஆனால் நம் நம்பிக்கை, நம்முடைய டிபெண்டன்சி இஸ் இன் காட். The final word is in God. Hallelujah. கடைசி வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. Because we came from God, He designed us, He gave us a purpose, and He has given us a destiny, and He is the one who is doing things through us. ஏனென்றால் நாம் தேவனிடத்திலிருந்து வந்தோம். தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு தரிசனத்தை கொடுத்தது தேவன். தேவன் தான் நமக்கு சாட்சி. தேவனுக்கு தான் நாம் பதில் சொல்லுகிறோம். Hallelujah. I believe everything the Lord has begun in you. Maybe it is blocked like 25 years, like the time of Abraham and Sarah. But what the Lord has spoken, what the Lord has given, it will flourish. That seed will grow. It will bloom.
your life will bloom again. Believe God. There can be hundreds and thousands of miracles. There can be that one great miracle. உங்கள் வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடக்க முடியும். இந்த மாதம் அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பெரிய அற்புதம் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை, விடுதலையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். I believe in my God, the God of Abraham, the God of Sarah, the same God. ஆபிரகாம் சாராவின் அதே அவர்கள் மேல் இருந்த அதே அபிஷேகத்திலே. Let me read that verse again. 13, Genesis 18:13. The Lord said to Abraham, தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், why did Sarah laugh? Why did Sarah laugh? சாராள் ஏன் நகைக்கிறாள்? தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றா பாருங்க. இது இந்த கேள்விக்கு, for this question, God knows the answer. Abraham knows the answer. You know the answer. I know the answer. Why is she laughing? It's a very common answer, right? இந்த கேள்விக்கு பதில் தெரியும். Sometimes when the promise is given, when the Lord tries to convince you to believe, looks like the situation is laughable. வாக்குத்தத்தத்தை நினைக்கும் போது, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது, தேவன் உங்களை இருதயத்தில் பேசும்போது சூழ்நிலைகள் சிரிக்கிறது மாறிதான், சிரிக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும். எப்படி? மகிழ்ச்சியில் இல்லை, வெட்கத்தில் இல்லாவிட்டால் இது பரியாசத்தில் சிரிக்கிறது மாதிரி. Sarah didn't laugh out of joy. She laughed a critical laugh. சாரா மகிழ்ச்சியில் சிரிக்கல, பரியாசத்தில் சிரிக்கிறான். இதெல்லாம் நடக்குமா? என்னத்தை சொல்றாங்க அவங்க? You see, God is there in the picture, but why is Sarah laughing? Because she has vexed herself waiting for 25 years. பாருங்க, அந்த இடத்துல கதவுக்கு வெளியே தேவனே நிற்கிறார். ஆனாலும் சாரா சிரிக்கிறாங்க. நான் எவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு உங்களுக்கு தோணலாம். நான் கொழுப்புன்னு சொல்ல மாட்டேன். 25 வருஷமாய் காத்திருந்து வெக்ஸ் ஆகி அது நிமித்தமாய் அவங்க சிரிக்கிறாங்க. I'm not angry with Sarah. God is not angry with Sarah. God understand their pitiable situation. தேவன் சாரா பற்றி கோபப்படல. தேவன் சாராவுடைய பரிதாப சூழ்நிலையை அறிகிறார். 25 வருஷமாய் காத்திருந்து மறுபடியும் ஒரு வருஷம், அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு பிள்ளை இருக்கும்னு சொல்லும்போது அதை சாராவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க சிரிக்கிறாங்க. கதவுக்கு பின்னால் இருந்துட்டு அது ஒரு பரிகாச சிரிப்பு, அவமான சிரிப்பு, தன்னுடைய அவமானத்தை மூடுகிற ஒரு சிரிப்பு, தன்னுடைய வேதனையை, கண்ணீரை, பயத்தை கவர் பண்ணுகிற ஒரு சிரிப்பு. That laugh is a laugh of pain. It's not a laugh of joy. She is tired, waiting, believing the promise, praying, confessing, fasting. She's tired for 25 years. The laugh is of covering her pain, covering her shame, covering her fear. அப்படியே அந்த பயத்தையும் கவலையும் வேதனையும் மூடக்கூடிய ஒரு சிரிப்பு. அந்த she is covering, she is trying to hide her pain and shame because she knows what she went through as a woman. As the promise was given, 25 years, 24 years, she knew the pain she had to go through. She knew the criticism, the pitiable look of people. And this laughter is not a laughter of joy. This is a laughter of self-pity and pain. And that's why God himself is patient and saying, why is Sarah laughing? Of course, we know the answer. But God is asking that question to give this answer. Amen. இந்த பதிலை கொடுக்க முடியும். சாரா ஏன் சிரிக்கிறா அப்படின்ற கேள்விக்கு எல்லாரும் பதில் தெரியும். ஆனால் தேவன் ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார்? இந்த பதிலை கொடுக்கும்படி அந்த கேள்வியை கேட்கிறார். எந்த பதில்? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனுக்கு கஷ்டம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உண்டோ? அப்ப நியாயமான அடுத்த கேள்வி, ஏன் 25-24 வருஷமா நடக்கல? The next, when God says like that, the next answer, reasonable next question would be,
why didn't it happen for 24 years? Why didn't it happen in my life? God's in the presence of God. Sarah understood. God, it's possible with you. It's possible with you. Hallelujah. You see, there is a funny moment. Next verse says, Sarah was afraid, so she lied and said, I did not laugh. அடுத்த வசனம் சொல்லுது, சாரா பயந்து நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. And God said, yes, you did laugh. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொன்னார், இல்லை நீ சிரிச்ச அப்படின்னு அந்த இடத்துல அந்த அப்படியே விட்டுறாங்க, நீ சிரிச்ச அப்படின்னு சொல்லி. The Lord is saying, your laugh of pain and hiding your pain, self-pity, the Lord will turn it around as a laugh of joy and celebration. இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வெட்கத்தையும் வேதனையையும் மறைக்கும்படி நீங்கள் 4 பேருக்கு முன்பாக மாய்மாலமாய் சிரித்தது போல அந்த சிரிப்பு உங்களை மறைக்கக்கூடிய அந்த ஒளித்து தங்களுடைய வேதனைகளையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் மறைக்கும்படி நீங்கள் சிரித்த சிரிப்புக்கு பதிலாக உண்மையிலே நீங்கள் மகிழ்ச்சியினாலே கொண்டாடி சிரிக்கத்தக்கதாய் தேவன் மாற்றுவார். Hallelujah. That the Lord will strengthen you. The Lord will honor you. The Lord will raise you. You and your children and your family shall be honored by God. நீங்கள் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. May the Lord open up our eyes to believe and imagine and seek mighty things, mighty miracles this month. தேவன் தாமே நம்முடைய கண்களை திறந்து பயங்கரமான அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வாராக.